முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்களே இப்படி அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு விடயமாக ஒவ்வொன்றிலும் அந்த ரப்புல் ஆலமீனை பிரார்த்திக்கிறார்கள் என்றால் இந்த ஈமானிய உணர்வு எனக்கு வர வேண்டும் என்று நான் அதிகம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். சுஜூதில் கேட்க வேண்டும், தஹஜ்ஜுதில் கேட்க வேண்டும். பரலான தொழுகைகளே கேள்விக்குறியாகிவிட்ட ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்கிற போது தஹஜ்ஜுதை பற்றி எங்கே சிந்திப்போம்? ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய பேரருளினால் புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். எங்களுடைய இந்த ஒன்று சேர்த்தல் நாளை மறுமையிலும் எங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு குழுமலாக அந்த ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைப்பானாக என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொண்டு, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவற்றை இந்த உலகிலே நாம் பின்பற்றி நடக்கும்போது மறுமையில் அல்லாஹுவுடைய திருப்தியை பெற்று கொள்ளலாம் என்று நமக்கு சொன்னார்களோ அந்த நற்செயற்பாடுகளை நமது வாழ்விலே கடைபிடித்தொழுகுமாறும், எவைகளெல்லாம் என்னையும் உங்களையும் நரகிலிட்டு செல்கிற பாதகமான செயற்பாடுகள் என்று அல்லாஹுவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எச்சரிக்கை செய்தார்களோ அவற்றிலிருந்து முழுதுமாய் ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் ஞாபகமூட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக இந்த உலகிலே வாழ வைத்திருக்கிறான். உண்மையிலே இது அவன் நமக்கு செய்த மிக பெரும் ஒரு கருணையும் கிருபையுமாகும் என்றால் அது சந்தேகமே இல்லை. இந்த பெருமதியான இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக பெருமதி வாய்ந்த ஈமானை அடையப்பெற்றவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மிக பெருமதியான ஒரு பொருள் அவனுக்கு கிடைக்கிறதென்றால் அந்த பெருமதியான பொருளை பாதுகாத்து கொள்வதில் அவன் கடுமையான கரிசனை செலுத்துவதை பார்க்கிறோம். அது யாராலும் கவர்ந்து விடக்கூடாது என்பதில் அவன் கவனம் செலுத்துகிறான். அது என் கையிலிருந்து தவறிவிடக்கூடாது என்பதற்காக உச்சகட்ட பாதுகாப்பை எல்லாம் அந்த பொருளுக்கு அந்த மனிதன் விதிவிலக்கில்லாமல் எல்லோரும் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகமும்
நமது காலடியிலே கொண்டு வந்து குவிக்கப்பட்டாலும் அந்த அத்தனைக்கும் பெறுமதி, அதை அத்தனையையும் விட பெறுமதி வாய்ந்த ஒன்றாக இந்த ஈமான் என்கிற ஒன்றை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அதன் பெருமானத்தை உணர மறந்தவர்களாகவே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்று நாம் கவலைப்பட வேண்டிய, திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமூகம் அல்லது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் அதாவது இந்த இறுதி நாள் மறுமை ஏற்படுகின்ற வரையிலும் இஸ்லாம் கண்டு கொண்டிருக்கிற, அந்த இஸ்லாம் வளர்த்து கொண்டிருக்கின்ற மனித உள்ளங்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தன, எப்படி வாழப்போகின்றன என்பதையெல்லாம் கடந்த கால வரலாறுகள், இந்த இஸ்லாம் வளர்த்தெடுத்த அந்த மனிதர்கள் வாழ்ந்த வரலாறுகள் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஈமானை, அதன் பெருமானத்தை உணர்ந்த மக்கள் இந்த உலகத்தின் எந்த சுகபோகங்களிலும், இந்த உலகத்தின் எந்த ஆசாபாசங்களுக்கு முன்னாலும் அவர்கள் ஈமானை இழக்காது வாழ்ந்த வரலாற்றை இஸ்லாமிய வரலாற்றில் நெடுகிலும் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம், அந்த காலத்திலே பல வரலாற்று சம்பவங்களை அல் குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்கிறது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அரசோற்றி கொண்டிருந்த ஃபிரௌனுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகிற கடவுள் நான் தான் என்று மமதை கொண்டு சொல்லிக்கொண்டு தன் கீழ் வாழ்ந்த மக்களையெல்லாம் அப்படியே அவன் அடக்கி ஒடுக்கி வாழ்ந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு ஆட்சியாக அவனுடைய ஆட்சியை நாம் பார்க்கிறோம். நினைத்ததை செய்யக்கூடிய, சொன்னதை செய்யக்கூடிய அளவுக்கு அவனை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்குரிய ஒரு ஆட்சியை அவன் செய்து கொண்டிருந்தான். அவனோடு குடும்ப வாழ்வில் இணைந்து கொண்டிருந்த அவனுடைய மனைவியுடைய வரலாற்றை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. சூரத்து தஹரீமிலே அல்லாஹ் சொல்கிறான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, ஒட்டுமொத்த விசுவாசிகளுக்கும் அல்லாஹ் இரண்டு பெண்களை உதாரணம் சொல்கிறான். அதிலே ஒரு பெண் இந்த ஃபிரௌனுடைய மனைவி. விசுவாசிகளுக்கு உதாரணமாக அந்த பெண்ணை அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சொல்கிறான் என்றால், அந்த பெண்ணிடத்திலே இருந்த ஈமான், அந்த ஈமானின் பெருமானத்தை உணர்ந்து அந்த பெண் இந்த உலகத்திலே வாழ்ந்து உதாரணமாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்ற காரணத்தால் தான் இறுதி நாள் வரையிலும் அழியாமல் இருக்கிற, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிற அந்த அல் குர்ஆன் இந்த பெண்ணை அத்தனை விசுவாசிகளுக்கும் உதாரணமாக சொல்கிறது என்றால், அந்த பெண் எந்த அளவு இந்த ஈமானின் பெருமானத்தை உணர்ந்திருந்தார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. உலகத்தை பொறுத்தவரையில் அன்று நான் ஏற்கனவே சொன்னது போன்று முழுமையான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த ஒரு அரசனின் மனைவியாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உச்சகட்ட படாடோபமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எதையும் செய்வதற்கு வேலையாட்கள் இருந்தன. ஒரு ராணியாக இந்த உலகத்தில் நினைத்தால் எந்த அளவு அனுபவிக்க முடியுமோ அந்த அளவு இந்த உலகத்தை முழுமையாக அனுபவிக்கின்ற அத்தனை வசதிகளும் வாய்ப்புகளும் அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஃபிரௌனுக்கு மனைவியாக இருந்த அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டதன் பின்னால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அந்த ஈமானின் பெருமானத்தை இந்த உலக ஆசாபாசங்களோடு, இந்த உலகத்தின் சுகண்டிகளோடு அவர்கள் உரசி பார்க்கிறார்கள். ஃபிரௌனுடைய மாளிகைகளோடு அல்லாஹ் சுவர்க்கத்தில் விசுவாசிகளுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த மாளிகையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இந்த உலகத்திலே ஃபிரௌன் தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, தன்னை மறுக்கின்றவர்களுக்கு கடுமையான உச்சகட்ட சித்திரவதைகளை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய அந்த சித்திரவதைகளை கண்ணால் பார்க்கிறார்கள், அவனுடைய கொடூரங்களை பார்க்கிறார்கள். இந்த கொடுமைகளை எல்லாம் கொண்டு போய் அவர்கள் நரகத்தின் வேதனைகளோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். அதனால் தான் இந்த ஈமானின் பெருமானம் அவர்களுக்கு புரிய வந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், வரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன் இது காலத் ரப்பி பினி லி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னah. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் உன்னிடத்தில், உன் சுவர்க்கத்தில் எனக்காக ஒரு மாளிகையை கட்டு. ஃபிரௌனுடைய மாளிகை எனக்கு வேண்டாம்.
இதிலே நிம்மதி இல்லை, இதிலே சுகண்டி இல்லை, ஈமானிய உணர்வு இல்லை, இதிலே நான் சுகபோகம் அனுபவிக்க முடியாது. உண்மையான சுகபோகம் யா அல்லாஹ் அந்த சுவர்க்கத்து மாளிகையில் தான் இருக்கிறது. எனவே உன்னுடைய சுவர்க்கத்தில் எனக்காக ஒரு மாளிகை கட்டு என்று அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அடுத்த கட்டம் தெரியும் அவர்களுக்கு. ஃபிரௌனை எதிர்க்கிற போது, ஈமானின்பால் செல்கிற போது அவன் செய்யக்கூடிய கொடுமைகள், அவன் அடியாட்கள் செய்கின்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள் நிச்சயமாக நடந்தேறும். எனவே தான் அடுத்து அவர்கள் சொன்னார்கள், வனஜ்ஜினி மின் ஃபிரௌன், யா அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ளாத ஈமானற்ற இந்த ஃபிரௌனுடைய கொடுமைகளிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன், அது மட்டுமல்ல வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார அவனுடைய அடியாட்கள், அவனுடைய சமூகத்தவர்கள், அவர்களிடமிருந்து என்னை முழுமையாக பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்று அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள் என்ற வரலாற்றை அல் குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒட்டுமொத்த இந்த உலக சுகண்டிகளையும் உதறித்தள்ளி நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை ஆசை வைத்து அவனுடைய அந்த திருப்பொருத்தத்தை நினைத்து இறைவனிடத்திலே இறைஞ்சக்கூடிய ஒரு உணர்வு இந்த பெண்ணுக்கு எங்கிருந்து வந்தது என்றால், இந்த ஈமானின் பெருமானத்தை உணர்ந்ததால் தான் வந்தது. அந்த ஈமான் என்பது இவை அனைத்தையும் விட மேலானது என்பதை அந்த பெண் உணர்ந்ததால் தான் இது சாத்தியமானது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த காலகட்டத்தில் நடந்த நிறைய வரலாறுகளை அல் குர்ஆன் சொல்கிறது. ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் நமக்கு தெரிந்த வரலாறுகள். அல்லாஹ்வுடைய விடயத்தில் அவன் அத்தனை பேருடைய இந்த உலக மக்களுடைய ரப்பு அல்லாஹுதான் என்கிற விடயத்தில் ஃபிரௌனுக்கு அவர்கள் உபதேசம் செய்த போது அங்கே ஃபிரௌன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை மறுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கங்கணத்தில் அவர்களை ஒரு சூனியக்காரனாக, அவர்களை ஒரு வித்தைக்காரனாக மக்கள் மத்தியிலே அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு பிரமாண்டமான ஒரு போட்டியை ஏற்பாடு செய்கிறான். அவனுடைய ஆட்சியின் கீழ் இருந்த அத்தனை மந்திரவாதிகளையும், அதாவது துறைபோக கற்ற மந்திரவாதிகள் அத்தனை பேரையும் அழைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு போட்டி நடாத்தப்படுகிறது என்பது நமக்கு தெரிந்த இஸ்லாம் சொல்கிற வரலாறாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிரமாண்டமான அந்த ஏற்பாடு, மந்திரவாதிகளோடு அவன் மிக நெருக்கமான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு, இதிலே நீங்கள் ஜெயிக்கிற போது மிக நெருக்கமானவர்கள் எனக்கு நீங்கள் தான் என்ற ஆசை வார்த்தைகள் எல்லாம் காட்டி, கண்ணியத்துக்குரியவர்களை இந்த பிரமாண்டமான இந்த போட்டி ஆரம்பிக்கிறது. அந்த மந்திரவாதிகள் கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களா நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் ஆரம்பியுங்கள் என்றார்கள். அந்த மந்திரவாதிகள் கொண்டு வந்த சிறு கயிற்று துண்டுகளை பணியை கீழே போடுகிறார்கள். அவை ஒவ்வொரு கயிறும், அவர்களால் போடப்பட்ட ஒவ்வொரு கயிறும் பார்ப்போருக்கு பாம்பு போன்று காட்சி அளிக்கிறது. பாம்பு போன்று காட்சி அளிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அது பாம்பு போன்று காட்சி அளித்தது. உள்ளத்திலே சிறு பயம் ஏற்பட்டது. இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொன்னான், மூசாவே அல்கி அசாக், உன்னுடைய கையில் இருக்கிற தடியை போடு. அவர்கள் போட்டார்கள். அது ஒரு பெரும் பாம்பாக மாறி அத்தனையும் அப்படியே முறியடித்து விட்டு முன்னால் வந்து நின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பாம்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஈட்டில் வந்து நிற்கிற போது அதை பிடிப்பதற்கு அவர்கள் அஞ்சுகிறார்கள். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், லா தஹப், மூசாவே நீ பயப்பட வேண்டாம், அதை நீ பிடி. ஹுதுஹா சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா, அதை நீங்கள் எடுங்கள். அது இருந்த ஆரம்ப நிலை, அது எப்படி தடியாக உங்களுடைய கையில் இருந்ததோ அப்படி அதை தடியாக நாம் மாற்றி விடுவோம் என்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாம்பை பிடித்தார்கள். அது மீண்டும் தடியாக அவர்களுடைய கையிலே மாறியது என்கிற உண்மையான வரலாற்றை அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இப்போது இந்த மந்திரவாதிகளுக்கு உண்மையிலே மூசா காட்டியது மெஜிக் அல்ல, மூசா காட்டியது மந்திரம் அல்ல
என்பது தெளிவாக தெரிந்தது. இது ஏதோ ஒரு இறை சக்தியாகத்தான் இருக்க வேண்டும். எனவே அவர்கள் உடனே அந்த ஈமான் அவர்களிலே வெளிப்பட்டது. சொன்னார்கள், ஆமன்னா பிரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடையவும் ஹாரூனுடையவும் ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தின் இரட்சகனாக இருக்கின்ற அந்த அல்லாஹ், இந்த ஃபிரௌன் அல்ல இந்த உலகத்தின் இரட்சகன், அந்த ரப்புல் ஆலமீன் தான் உலகத்தின் இரட்சகன், அவனை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அந்த மந்திரவாதிகள் அத்தனை பேரும் ஈமான் கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்ன என்றால், இதை ஏற்று உண்மையாக நம்பி அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொண்டதன் பின்னால் இந்த ஈமானின் பெருமானம் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்தது. ஏனென்றால் உடனே அவர்களை பார்த்து ஃபிரௌன் சொன்னான், ஆமன்துலஹு கப்ல அன் ஆதன லக்கும், உங்களுக்கு நான் ஒரு முடிவு சொல்கின்ற வரை அல்லது உங்களுக்கு நான் ஏவுகின்ற வரையும் காத்திருக்காமல் உடனே நீங்கள் அந்த மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டீர்களா? நான் உங்களை சும்மா விடப்போவதில்லை. உங்களுடைய மாறுகை என்று உங்கள் அத்தனை பேருடைய கால்கைகளை துண்டிக்கப் போகின்றேன், கடுமையாக உங்களை வேதனை செய்ய போகிறேன் என்று ஃபிரௌன் அங்கே கூறுகின்றான். நிச்சயமாக ஃபிரௌன் சொல்வதை செய்யக்கூடியவன், அவனை அந்த இடத்திலே தடுப்பதற்கு யாரும் இல்லை, அது நிச்சயமாக நிறைவேறும் என்பது முழுமையாக அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் அந்த ஈமானின் பெருமானத்தை அவர்கள் உணர்ந்த காரணத்தால், சரியாக புரிந்திருந்த காரணத்தால், அந்த மந்திரவாதிகள் ஈமான் கொண்ட அவர்கள் ஃபிரௌனை பார்த்து சொன்னது என்ன? ஃபக்லிமா அந்த காத், ஃபிரௌனே, உன்னால் என்ன தீர்ப்பை செய்ய முடியுமோ அந்த தீர்ப்பை செய்து கொள். இன்னமா தக்லி, நீ தீர்ப்பு செய்வதெல்லாம், நீ தண்டனை கொடுப்பதெல்லாம், நீ விரும்பியதை செய்ய முடியுமானதெல்லாம் இந்த உலகத்தில் மட்டும்தான். பாருங்கள், அந்த ஈமானுடைய பெருமானம் உணரப்பட்டதால் வந்த வார்த்தை இது. அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வெற்று வார்த்தை அல்ல, அந்த ஈமான் பேசியது. அந்த ஈமானின் பெருமானம் உணரப்பட்டதால் அது அவர்களுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது. வேண்டியதை செய்து கொள், உன்னால் இந்த உலகத்தில் மட்டும்தான் எதையும் செய்ய முடியும் என்று அவர்கள் கூறிய வரலாற்றை அல் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் சென்றார்கள். நாம் எல்லோரும் அதை ஆழமாக நம்பி இருக்கிறோம். அதில் எங்களில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு செல்கிற நேரத்தில் பல காட்சிகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்தான். சுவர்க்கத்தின் பக்கமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் சுவர்க்கத்திலே இருந்து ஒரு அழகிய மனம் ஒன்று வீசுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஜிப்ரீலே, இந்த மனம் எங்கிருந்து வருகிறது, இதன் பின்னணி என்ன என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதன் பின்னணியை சொன்னார்கள். இது ஒரு பெண், அந்த பெண் ஃபிரௌனுடைய வீட்டிலே வேலையாளியாக இருந்த ஒரு பெண். அந்த பெண் சுவர்க்கத்திலே இருக்கிறார்கள், அங்கிருந்து வருகிற வாடைதான் என்று அந்த வரலாற்றை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள், ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி விடக்கூடிய ஒரு வேலைக்கார பெண் இருந்தாள். ஒரு நாள் ஃபிரௌனுடைய மனைவிக்கு தலை சீவி கொண்டிருக்கிற நேரத்தில் சீப்பு கீழே விழுகிறது. விழுந்த சீப்பை அந்த பெண் பிஸ்மில்லா என்று கூறி அல்லாஹ்வுடைய பெயரை கூறி எடுக்கிறார்கள். அப்போது ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறாள், என் தந்தையை என்ன சொன்னாய்? அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாயா? அப்போது அப்படியானால் என்னுடைய தந்தை உனக்கு ரப்பு இல்லையா? அப்போது அந்த பெண் சொல்கிறாள், உன்னுடைய தந்தையோ உன்னுடையவும் என்னுடையவும் ரப்பு அல்லாஹுதான் என்று. ஃபிரௌனுடைய மகள் சொன்னால், இதை என் தந்தையிடத்தில் நான் சொல்லப் போகிறேன், நீ தாராளமாக சொல்லலாம், சொன்னால் என்ன நடக்கும் என்றும் தெரியும். அது எத்தி வைக்கப்படுகிறது. ஃபிரௌன் அழைத்து கேட்கிறான். அந்த பெண் சொல்கிறார்கள், ஆம், அப்படியானால் நான் யார்? நான் உன் ரப்பு இல்லையா?
ரப்பி வரப்புக்கு அல்லாஹ். அந்த பெண் தயங்காமல் சொன்னார்கள், என்னுடையவும் உன்னுடையவும் ரப்பு அல்லாஹுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தை எப்படி வாயிலிருந்து வெளிப்பட்டது? அந்த ஈமானின் பெருமானம் உணர்ந்ததால் வந்த வார்த்தைகள். ஃபிரௌன் எங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு அண்டாவில் எண்ணெயை கொதிக்க வைக்கிறான். அந்த பெண்ணுடைய குழந்தைகள் இருந்தார்கள். ஒருவர் பின் ஒருவராக அந்த குழந்தைகளை எண்ணெயிலே தூக்கி போடுகிறான். அவர்கள் எண்ணெயில் பொரிந்து உயிரோடு அவர்கள் அப்படியே பொரித்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த அவலங்களை அந்த பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சற்று யோசனை செய்து பாருங்கள். நான் பெற்றெடுத்த குழந்தை, அதிலும் ஒரு பெண் என்பவள், தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தன் கண் முன்னால் சித்திரவதைக்குட்பட்டு அவன் சாகடிக்கப்படுகிறான் என்கிற போது எந்த அளவு அந்த பெண்ணால் அதை பொறுக்க முடியும் என்பதை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். ஆனால் அந்த ஈமானின் பெருமானம் உணரப்பட்டதால் தன் குழந்தை பதபதக்க அடிக்கப்பட்டாலும் சாகடிக்கப்பட்டாலும் ஈமானோடு அந்த ஈமானிய பெருமானத்தோடு பார்க்கிற போது அது அந்த பெண்ணுக்கு பெரிதாக தெரியவில்லை. மனிதன் என்கிற ரீதியில் கவலை வந்தாலும் ஈமானுடைய வெளிப்பாடு அதை தாங்கிக் கொள்ள செய்கிறது. கடைசியாக ஒரு கைக்குழந்தை கையிலே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த குழந்தையோடு இந்த பெண்ணையும் இப்போது இறுதியாக அந்த எண்ணெய் சட்டியிலே போடுவதற்கு கொண்டு வரப்படுகிறார், போடுவதற்கு தயாராகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீர் வேறொன்றுமல்ல, இந்த பச்சிலம் பாலகன் அது என்ன செய்தது? ஆனால் ஃபிரௌனை பார்த்து சொன்னார். அந்த நேரம் பார்த்து ஃபிரௌன் கேட்டான், இப்போது என்ன சொல்கிறாய்? அந்த பெண் அந்த நேரத்திலும் சொன்னாள், ரப்பி வரப்புக்கு அல்லாஹ், நீ என்னையும் என் குழந்தையும் சேர்த்து போடத்தான் போகிறாய், அதில் மாற்றமில்லை. ஆனால் உன்னுடையவும் என்னுடையவும் ரப்பு அல்லாஹுதான் என்கிற என்னுடைய ஈமானிலும் மாற்றமில்லை. ஆனால் உன்னிடத்திலே நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், இறுதியிலே எங்களை ஒரே குழியில் போட்டு அடக்கம் செய்துவிடு என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறாள். அந்த பெண் தூக்கி போடப்படுகிறாள். இந்த வாசனை தான் சுவர்க்கத்திலே இருந்து வீசிய வாசனை என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இந்த ஃபிரௌனுடைய ஆட்சியில் நடைபெற்ற இப்படி நிறைய ஈமானிய வரலாறுகளை, ஈமானின் பெருமானத்தை உணர்த்துகின்ற வரலாறுகளை அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த ஈமானுடைய பெருமானம் உணரப்படுமாக இருந்தால் ஒரு மனிதனுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கும். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, சரியாக உணர்கிற போது நாம் நமக்கு அல்லாஹ் இந்த ஈமானை ஏதோ ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்து விட்டோம், அதனால் நான் முஸ்லிம் என்ற தோரணையில் நாம் இருந்து கொண்டிருப்பதால் அது பெருமானம் நமக்கு புரிய முடியாமல் இருக்கிறது. அல்லாஹ்வை நமக்கு இலகுவாக தந்திருக்கிறான், அதனால் அதன் பெருமானம் தெரியாமல் இருக்கிறது. அதன் பெருமானத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த வரலாறுகள் எங்களால் படிக்கப்பட வேண்டும், அல் குர்ஆன் வாசிக்கப்பட வேண்டும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் புரட்டி அவை ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டும். இதுவல்லாமல் அதன் பெருமானத்தை உணர்வதென்பது சாத்தியமில்லை. நிறைய வரலாறுகள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல் குர்ஆன் சொல்கிறது. அவர்களை அல் குர்ஆன் கூறுகின்ற போது கான உம்மத்தன் வாஹிதா, ஒரு தனி மனிதன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆன் எப்படி விளிக்கிறது என்றால் அவர் ஒரு சமூகமாக, ஒரு சமுதாயமாக இருந்தார். ஏன், ஒட்டுமொத்த ஒரு சமுதாயம் எப்படி சோதிக்கப்படுமோ அப்படி ஒரு தனி மனிதனாக அந்த சோதனைகளை எதிர்கொண்ட ஒருவர். ஒரு சமூகம் கூட தாங்க முடியாத அளவு இருக்கிற சோதனைகளை எல்லாம் தன்னுடைய இறை தூதருக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களுடைய உயிரை போக்குகின்ற அளவுக்கு சோதனை கொடுக்கப்பட்டது. தான் பெற்ற குழந்தையை கையால் அறுத்து பலியிடுவதற்கு
உரிய ஒரு சோதனை வழங்கப்பட்டது. இவைகளின் போதெல்லாம் அந்த ஈமானிய பலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஈமானின் பெருமானம் உணர்ந்த வெளிப்பாடு அங்கு மிக தெளிவாக காட்டப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டார்கள், வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்பி அல்லாஹ். அந்த ஈமானிய உள்ளத்திலிருந்து வெளிவந்த ஈமானிய வார்த்தை என்ன என்றால் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் எனக்கு, அந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு போதுமானவன் என்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தைகள் வரவில்லை. இது எங்கிருந்து வந்தது? மிக நீண்ட காலம் பிள்ளை பேரை இல்லாமல் இருந்து பிள்ளை கிடைக்கிறது, கிடைத்த பிள்ளை ஓடி ஆடி திரிகின்ற அந்த பருவத்தில் அந்த பிள்ளையை கொண்டு போய் அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். இது ஒரு சாதாரண சமாச்சாரம் அல்ல, ஒரு இலகுவான காரியம் அல்ல. ஆனால் ஈமானின் பெருமானத்தின் முன்னால் பெற்றெடுத்த பிள்ளையை தன் கையால் அறுத்து பலியிடுவது என்னுடைய அந்த ரப்புடைய உத்தரவாக இருந்தால் அது ஒரு சாதாரண விஷயமாக மாறி போகிறது. ஏன்? அந்த ஈமானோடு ஒப்பிடுகிற போது அது பாரிய ஒரு விஷயம் அல்ல. ஈமானுக்கு வெளியே நின்று பார்க்கிற போது அது ஒரு கொடூரமான, ஒரு மிக பாரதூரமான ஒரு அம்சமாக தெரிந்தாலும் அந்த ஈமானின் முன்னால் அது பெரிதல்ல. நான் எவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ அந்த இரக்கமுள்ள ரஹ்மானுடைய கட்டளை என்கிற போது அதை செய்ய துணிந்தார்கள். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஸ்ஹாபுல் உஹ்தூத், தொட்டுக்காட்டி செல்கிறேன், வரலாற்றை புரட்டி படித்து பாருங்கள். அதாவது கிடங்குவாசிகள், அவர்கள் கிடங்கிலே போடப்பட்ட வரலாற்றை அல் குர்ஆன் நமக்கு தொட்டு செல்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு நாம் வந்தோமையானால் அங்கும் இந்த ஈமானிய உள்ளங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. அவர்கள் ஈமானுடைய பெருமானத்தை உணர்ந்ததால் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுடுமணலில் போடப்பட்ட போதும் அஹத் என்றுதான் சொன்னார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுமரத்தில் ஏற்றப்பட்டார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழால் நெருப்பு மூட்டப்பட்டு மேலே தொங்கவிடப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் அவர்கள் அந்த ஈமானை, அந்த ஈமானின் பெருமானத்தை அற்பமாக்கி விடவில்லை. ஏன்? ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம், விரல் விட்டெண்ணக்கூடிய சிலர் தான் இஸ்லாத்தை ஏற்ற நேரத்தில் அத்தனை பேருக்கும் பொருளாதார தடை விதிக்கப்பட்டு ஷுஐப் இப்னு அபீ தாலிபிலே அவர்கள் அனைவரும் 3 வருடங்கள் அடைக்கப்பட்டார்கள். இலைகுலைகளை தின்றார்கள். வரலாற்றை படித்து பார்க்கிறோம். சில பதிவுகள் நாங்கள் ஆடு மாடுகள் மலம் கழிப்பது போன்று மக்கள் மலம் கழித்தார்கள். ஏன்? உண்டதெல்லாம் இலைகுலை, உணவிருக்கவில்லை. இப்படியான கட்டங்களிலும் இப்படியான சோதனைகளின் போதும் அவர்களுடைய அந்த ஈமானின் பெருமானத்தை அவர்கள் உணர்ந்திருந்த காரணத்தால் அவை அவர்களை ஆட்டி போடவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோமாபுரியில் இருந்து வந்து மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் முஸ்லிமாக மாறியவர்கள். அங்கிருந்து வந்து மக்காவிலே உழைத்து வாழ்ந்தவர்கள், அங்கு பொருளீட்டியவர்கள். ஹிஜ்ரத்துக்காக அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டது. முஸ்லிம்கள் மதீனாவை நோக்கி போகிறார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். மக்கா காபிர்கள் மறித்தார்கள். நீ ரோமாபுரியில் இருந்து வந்தவன், மக்காவில் உழைத்தவற்றை எங்கே எடுத்து செல்ல போகிறாய்? வெறுமனே வெறுங்கையாக வந்த நீ வெறுங்கையாகவே போக வேண்டும் என்றார்கள். அவருடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம், அதற்கு முன்னால் ஈமான் இடை போட்டு பார்க்கிறார். ஈமானோடு செல்வதா பொருளோடு செல்வதா? அந்த ஈமானின் பெருமானத்தின் முன்னால் அவருடைய ஒட்டுமொத்த சொத்துக்கள் தூசுகளாக அவருடைய கண் முன்னால் நின்றது.
சொத்துக்கள் தானே தேவை, வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு தேவை என்னுடைய ஈமான். அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு போனார் என்கிற வரலாற்றை சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம் முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலைகளில் எல்லாம் போதெல்லாம் பாதுகாத்து எங்கள் கைக்கு கடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்று என்னுடையவும் உங்களுடையவும் நிலை என்ன என்பதுதான் இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நாம் ஏற்றிருக்கிற இந்த ஈமானின் பெருமானம் எந்த நிலையில் இருக்கிறது? எனக்கு முன்னால் இந்த உலகம் கொட்டிவிடப்பட்டால் என் ஈமான் என்ன நிலையில் இருக்கும்? நான் அநியாயமாக அடிக்கப்பட்டால் என்னுடைய ஈமான் எந்த நிலையில் இருக்கும் என்று நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஈமானை உரசி பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் கடமையும் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வெறுமனே கிடைத்தது என்ற நிலையில் இல்லாமல் இந்த ஈமானை இறுதி வரை பாதுகாத்து அந்த ஈமானோடு மரணிப்பதற்குரிய வழிகளை நானும் நீங்களும் தேடி அதன் அடிப்படையிலே எங்களுடைய செயற்பாடுகளை அமைக்காது விட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளர்களாகி விடுவோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த நிலையை நமக்கு ஏற்படுத்தாது மூமின்களாகவே மரணிக்க நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன் والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين وبعد. அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவனொருவன் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இறை தூதராகவும் உண்மையிலே சரியான முறையில் ஏற்றுக்கொள்வானாக இருந்தால் அவன் ஸாகத் அமல் ஈமான், இந்த ஈமானுடைய டேஸ்டை, அதன் பெருமானத்தை அவன் உணர்ந்து கொள்வான் என்று சொன்னார்கள். இந்த ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த டேஸ்ட் தான் அதன் பெருமானத்தை உணர்த்தும். அது எப்போ டேஸ்டாக மாறுதோ அதற்கு முன்னால், அந்த டேஸ்ட்டுக்கு முன்னால், அந்த சுவைக்கு முன்னால் எந்த ஒன்றும் சுவையாக தெரிய முடியாது. இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் 3 விடயங்கள். அந்த 3 விடயங்களும் எவனிடத்திலே ஆழமாக சரியாக இருக்கிறதோ அவன் அந்த ஈமானுடைய சுவையை அறிந்து கொள்வான். அதில் ஒன்று என்னென்றா, அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவை அத்தனையும் விட, அந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர இருக்கிற ஒட்டுமொத்த சகலதும், என்னுடைய உயிர் உட்பட அத்தனையும் விட அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் விருப்புக்குரியவர்களாக மாற வேண்டும். இது வெறுமனே கோட்பாடாக மாறக்கூடாது, வெறுமனே வார்த்தையாக இருக்கக்கூடாது. நான் அல்லாஹ் என்ற சொல்லை நேசிக்கிறேன் என்பது வார்த்தையாக இருக்கக்கூடாது. எப்போது அது உண்மையாக யதார்த்தமானதாக மாறுகிறதோ அப்பொழுது அவன் இந்த டேஸ்டை அறிந்து கொள்வான். 2வது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எதை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை, அடுத்த ஒரு மனிதனை நான் நேசிக்கிறேன் என்றால் அந்த நேசம் அல்லாஹ்வுக்கானதாக இருக்க வேண்டும். இந்த மனிதன் ஒரு ஈமானுள்ள மனிதனாக இருக்கிறான், எனவே எனக்கு நேசம் வருகிறது. இந்த மனிதன் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு தொழுகையாளியாக இருக்கிறான், அவனை பார்க்கிற போது எனக்கு நேசம் வருகிறது. இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறான், எனக்கு நேசம் வருகிறது. எனவே ஒரு பொருளை நான் நேசிக்கிறேன் என்றால் ஒன்று எதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு நிலையில் உள்ளதாக அமைய வேண்டும். அப்படி ஒரு நிலை ஒரு மனிதனிடத்திலே வருமாக இருந்தால் அவன் இந்த ஈமானுடைய சுவையை அறிந்து கொள்வான். 3வது சொன்னார்கள், இந்த ஈமான் என்பது உள்ளத்தில் வந்ததற்கு பிற்பாடு
என்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டுமாக இருந்தால், எந்த ஒரு கட்டத்திலும் இந்த ஈமான் வெளிப்படுத்துகின்ற செயற்பாடுகள் இவற்றிலிருந்து விடுபடக்கூடிய எண்ணம் கடுகு பிரமாணம் கூட உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. அவை விடப்பட போகிறது, ஏதோ அந்த ஈமானுடைய ஒரு செயற்பாடை செய்ய முடியாத ஒரு நிலை எனக்கு வரப்போகிறது என்றால், அந்த மனிதனுடைய உள்ளம் என்னை இப்போது நெருப்பிலே தூக்கி போட போகிறார்கள் என்றால் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு மனநிலை அவனுடைய மனதில் வர வேண்டும். அப்படி இந்த ஈமானிலிருந்து வெளியேறுவது நெருப்பில் தூக்கி போடுவது போன்ற ஒரு உளப்பாங்கை அவனிலே உருவாக்க வேண்டும். இப்படி ஒரு 3 நிலை ஒரு மனிதனிடத்தில் இந்த 3 இறுக்கமாக இருந்தால் இவன் உண்மையாக அந்த ஈமானுடைய சரியான சுவையை அறிந்து கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 3 நிலைகளையும் நாங்கள் உரசி பார்க்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அதான் ஒலிக்கப்படுகிறது. நான் அழகாக வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு உறக்கம் அங்கு அல்லாவை விட, அல்லாவுடைய தூதரை விட பெரிதாக தெரிகிறது. நான் வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், தொழுகைக்குரிய நேரம் வருகிறது, அதை அலட்சியம் செய்கிறேன் என்றால் என்னுடைய நிலை என்ன? நான் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறேன், தவிர்க்க முடியாது. இஸ்லாம் தவிர்ப்பதற்கு அனுமதி அளிக்காத ஒரு விழாவாக அது இருக்கிறது என்றால், அது எனக்கு பெரிதாக தெரிகிறது என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்கே இருக்கிறார்கள்? இப்படி ஒவ்வொரு விடயமாக நாம் உரசி பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் நாங்கள் அதனோடு இணைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இதை வரவழைத்துக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை அறிஞர்கள் நமக்கு தொகுத்து தருகிறார்கள். என்ன? முதலாவது, அதிகம் நாங்கள் இந்த ஈமானுடைய டேஸ்ட்டை உணரக்கூடிய ஒரு மனநிலை, அந்த ஒரு நிலையை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரு முயற்சி, அந்த முயற்சியின் முன்னால் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த ஒரு செயற்பாட்டில் இறங்குவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அதற்குரிய உதவியை தேடாமல் அவர்கள் இறங்கிய வரலாறு கிடையாது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தன்னுடைய உள்ளத்தில் தக்வாவுக்காக அவர்கள் கடுமையாக இறைஞ்சுகிறார்கள், சுஜூதிலே விழுந்து கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ஆதி நுபூஸனா தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி பிரார்த்தனை செய்கிறார்கள். இதற்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களே இப்படி அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு விடயமாக ஒவ்வொன்றிலும் அந்த ரப்புல் ஆலமீனை பிரார்த்திக்கிறார்கள் என்றால், இந்த ஈமானிய உணர்வு எனக்கு வர வேண்டும் என்று நான் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். சுஜூதில் கேட்க வேண்டும், தஹஜ்ஜுதில் கேட்க வேண்டும். பரலான தொழுகைகளே கேள்விக்குறியாகிவிட்ட ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்கிற போது தஹஜ்ஜுத்தை பற்றி எங்கே சிந்திப்பது? கடமையான தொழுகையிலே அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இன்று மாறிப்போய்விட்ட இந்த சமூகத்திடத்தில் ஏனைய நபிலான வணக்கங்களை எங்கே எதிர்பார்ப்பது? கண்ணியத்துக்குரிய சோழே, ரமலான் வந்தது போனது, ஆரம்பத்திலே இருந்த ஆர்வம் பள்ளி வாயில்களை பார்க்கிற போது தெரிகிறது. இப்படி இருந்தால் எப்படி அந்த ஈமானுடைய டேஸ்டை உணர முடியும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அதிகமான அமல்களிலே ஈடுபாடு காட்ட வேண்டும். துவா பிரார்த்தனையோடு நாம் நின்றுவிடக்கூடாது. இந்த ஈமானின் டேஸ்டை உணர வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் காட்டிய வணக்க வழிபாடுகள், சுன்னத்தான செயற்பாடுகள், இவை எங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கப்பட வேண்டும். நபியுடைய வாழ்க்கை பின்பற்றப்பட வேண்டும். ஒவ்வொன்றிலும் இஸ்லாமிய நடைமுறை எங்களிடத்திலே வெளிப்பட வேண்டும். இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை விருப்பமுள்ளவனாக, உங்களுக்கு மிக விருப்பத்துக்குரியவனாக, உங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? ஃபத்தபிஊனி, நபியே சொல்லுங்கள், அவனுடைய தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல்கள்
எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை வீதம் இருக்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லா வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அகீதாவுடைய விஷயமாக இருக்கட்டும், அன்றாட நடவடிக்கைகளாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், குடும்ப வாழ்வோடு சம்பந்தப்பட்ட கர்மங்களாக இருக்கட்டும், அவை அனைத்திலும் இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அம்சம் இருக்கிறது. இஸ்லாமே அதுதான். அது இல்லை என்றால் எந்த ஒரு வணக்க வழிபாடும் சிறப்பானதாக முழுமையானதாக அமைய முடியாது. அதுதான் அஹ்லாக், பண்பாடு. இன்னைக்கு வணக்கத்தில் பண்பாடு இல்லை, கொடுக்கல் வாங்கல் அஹ்லாக் இல்லை, குடும்ப உறவுகளில் அஹ்லாக் இல்லை, உயர்ந்தவர்களை மூத்தவர்களை மதிப்பதில் அஹ்லாக் இல்லை, சிறியவர்களை இரக்கம் காட்டுவதில் அஹ்லாக் இல்லை. பண்பாடற்ற ஒரு தான் தோன்றித்தனமான சமூகமாக மாறிப்போகிற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துடைய நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை வெட்கப்பட்டு அண்ணாந்து துப்புகின்ற மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு நிலை முஸ்லிம் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை முஹாசபா செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல்களை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே நல்ல செயற்பாடுகளை அதிகரிக்கிற போதுதான் அந்த ஈமானுடைய டேஸ்டை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அடுத்தது நாங்கள் செய்ய வேண்டிய விடயம், எங்களுடைய உள்ளத்தோடு போராடுகிற ஒரு உளப்போராட்டம். தீமைகள் வருகிற போது, இச்சைகள் வருகிற போது உள்ளத்தோடு போராடுகிற ஒரு நிலை வர வேண்டும். மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படாத ஒரு சூழ்நிலை வர வேண்டும். மனிதன் என்கிற ரீதியில் பல சூழ்நிலைகள் வரலாம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பண்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் போதனைகள் என்னை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அந்த நிலையை என்னிலே நான் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். எத்தகைய ஒரு மன எழுச்சி ஏற்பட்டாலும் அந்த மனவெழுச்சிகள் அல்லாஹ்வுடைய தூதரின் போதனைகளால், அல்லாஹ்வுடைய போதனைகளால் அவை கண்ட்ரோல் பண்ணப்படக்கூடிய ஒரு நிலையை என்னிலே நான் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்தது, இந்த ஈமானுடைய பெருமானம் டேஸ்டை உணர்வதற்கு நான் செய்ய வேண்டிய அடுத்த செயற்பாடு முஸாஹபத்து ஸாலிஹீன், நல்லோருடனான சகவாசம். நல்லவர்களோடு என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய தொடர்புகளை நான் அதிகரித்துக் கொள்வது, நல்லவர்களை என்னுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்வது, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி பேசப்போன பல மணி நேரங்கள் பேச வேண்டும். இஸ்லாம் அதற்கான நிறைய வழிகாட்டுதல்களை சொல்லி தந்திருக்கிறது. எனவே எந்த கட்டத்திலும் ஒரு தீயவனோடு சகவாசம் எமக்கு அமைந்துவிடக்கூடாது, அவனை நண்பனாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு கெட்டவனுக்கு உதவுதல் என்பது வேறு, அவனை நண்பனாக ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தவறாக புரிந்து சில விஷயங்களில் தவறான ஒரு கோணத்தில் சிந்திக்கிற மனநிலையும் வந்துவிடக்கூடாது. எனவே எங்களுடைய நல்லோர்களுடனான நட்பை அதிகரிக்க வேண்டும். அடுத்தது, அடிக்கடி மரணத்தை ஞாபகம் ஊட்டிக் கொள்வது. இந்த நிமிடத்திலும் எனக்கு மரணம் வரலாம், இந்த மிம்பரில் இருந்து நான் இறங்குவேன் என்பது உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். அடுத்த நிமிடம் அது எனக்குரியதில் அல்லாஹ் தந்தாலே ஒழிய எந்த நிமிடமும் என்னுடைய உயிரை அந்த ரப்புல் ஆலமீன் பறித்து விடலாம். அந்த உயிர் பிரிகிற போது என் நிலை என்னவாக இருக்கும் என்பதுதான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு நல்ல மலை செய்து கொண்டிருக்கிற நிலையில், ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிற நிலையில், ஒரு நட்பண்புள்ளவனாக வாழ்கிற நிலையில் என் உயிர் பிரிய வேண்டும். எனவே அடிக்கடி, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகம் அதிகம் உங்களுடைய ஆசைகளை, ஆசாபாசங்களை துண்டித்து சுக்குநூறாக்கி விடக்கூடிய இந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைத்து பாருங்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அந்தர்த்துக்கு முன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், நரகை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாகத்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அல் குர்ஆனை ஓதுவார்கள். நரகத்துறை பற்றி, மறுமையை பற்றி ஒரு வாசகம், அந்த குர்ஆனுடைய வசனம் வந்தால் அவர்கள் உள்ளங்கள் நடுங்கி போயின. ஆனால் இன்று என்னுடையவும் உங்களுடைய மனநிலை அல் குர்ஆனின் முன்னால் நானும் நீங்களும் காட்டுகின்ற ஆர்வம் எங்கே? நான் அதை ஓதினால் தானே என்கிற அளவுக்கு சிலருடைய வாழ்க்கை.
ரமலான் போய்விட்டது, மூடியாச்சு என்கிற நிலையில் அதிகமானவர்களுடைய நிலைப்பாடு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிகமாக மரணத்தை நாங்கள் ஞாபகமூட்டிக் கொள்வோம். இப்படியான இந்த சில செயற்பாடுகளை செய்வதன் ஊடாக ஈமானை, அதனுடைய சுவையை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கலாம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய ஒரு சூழலை எனக்கும் எனது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களது குடும்பங்களுக்கும் ஏனைய முஸ்லீம்களுக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه على نعمه يزدكم ويهدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.